ஓகே மேம், இதோ வந்துடுறேன். அட பாவி, உள்ளேயே போயிட்டான். பூங்குடி, எதுக்கு உனக்கு இந்த நிலைமை? எனக்கு எதுவுமே புரியல. உன்னை சுத்தி நீயே போட்டுக்கிட்ட வேலையாலதான் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கிறத நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டே இல்லைன்றது எனக்கு தெரியல பூங்குடி. என் காதலை நீ ஏத்துக்கல, ஆனா நீ எனக்காக கஷ்டப்பட்ட. எங்க வீட்டை விட்டு வெளியே போன, உன்னால இருக்க முடியல. மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு வச்சுக்கிட்டு நீ பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் பூங்குடி. உனக்கான உரிமையை கொடுக்க நானும் அம்மாவும் எப்பவும் தயாரா தான் இருந்தோம். ஆனா நீயா தான் அந்த தீபிகாவை கொடுக்கணும்னு நினைச்ச. வாழ்க்கையில எதை விட்டு கொடுக்கணுன்றதுக்கு ஒரு அளவு இருக்கு பூங்குடி. காதலை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? எல்லாத்துலயும் பொதுநலன் பாக்குறவங்க கூட அதுல சுயநலன் தான் பார்ப்பாங்க. நீ அதுலயும் ஒரு படி மேல போய் உன் காதலை மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கிட்டு தீபிகாவோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சு வச்சுட்ட. என்னோட நிச்சயதார்த்தமா? உன்னோட நிச்சயதார்த்தம்னு சொல்ல மாட்டேங்கிறல? நான் நல்லா இருக்கணும், எங்க அம்மா நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தெரியல, உனக்கே அது புரிய மாட்டேங்குது. நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ எங்க கூட இருந்தாதான் நாங்க நல்லா இருப்போம்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நீ எப்பவுமே எங்க ஞாபகமாவே இருக்கிறதுனாலதான் பூங்குடி, நீ வெளியே எங்கேயோ இருந்தாலும் இங்க எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னதும் உன்னை அறியாமலேயே நீ ஓடி வர. யோசிச்சு பாரு, நீ மட்டும் வரலன்னா எங்க அம்மாவோட நிலைமை என்ன இருக்கும்? அவங்களை காப்பாத்திட்டு இப்படி நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிய, அதை நினைச்சாதான் எங்களால தாங்க முடியல பூங்குடி. குற்ற உணர்ச்சியால நாங்க இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே தெரியாம நீ இங்க படுத்துக்கிட்டு இருக்க பூங்குடி. உன்னை நாங்க எப்படி காப்பாத்த போறோன்னு எங்களுக்கு தெரியல பூங்குடி. இங்க இருக்கிற டாக்டருங்களுக்கே உன் விஷயம் புரியாத புதிரா இருக்கு. ஆனா உன்கிட்ட ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் பூங்குடி, எங்களை விட்டு நீ போகணும்னு மட்டும் நினைக்காத பூங்குடி. அதை எங்களால தாங்கவே முடியாது. எங்க நல்லதுன்னு நீ நினைக்கிற எதுவுமே எங்க நல்லதுக்கு இல்ல பூங்குடி. நீ எங்களோட இருக்கிற மாதிரி நல்லது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பூங்குடி. தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு நீ போயிடாத.
என்ன சார் இது? யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? நீங்க யாரும் இல்லையா, அதான் பாத்துக்கலான்னு உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு நீங்க என்ன குறை சொல்றீங்களா? நான் அவங்க விஷயமா தான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரலான்னு போயிருந்தேன். முதல்ல வெளியே போங்க சார். டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. போங்க சார். எங்கம்மா பாம்பு உள்ள இருக்கு மாமா. மாமா மாமா உள்ள போகாதீங்க. போகாதீங்க. உள்ள போகாதீங்க. பாம்பு உள்ள இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, பாம்பாட்டி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாரு. ஐயோ அத்தை உள்ள போகாதீங்க அத்தை, பாம்பு இருக்கு. இப்பதானே வந்தா. சார், நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் போட்டு வர சொன்னீங்க? ஆமாங்க, நான் தான் ஃபோன் பண்ணேன். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பாம்பை தேடிட்டு வந்தவர் தானே? நான் இப்போதாம்மா ஊர்ல இருந்தே வர்றேன். நீங்க என் அண்ணனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனா? ஆமாமா, அவனும் நானும் ஒட்டி பிறந்தவங்க. அதனால அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இருக்காது. என்ன பார்த்துட்டு அவனை பார்த்தேன்னு சொல்லுவாங்க, அவனை பார்த்துட்டு என்ன பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இது நாங்க பிறந்தப்பத்துல இருந்தே நடக்கிற குழப்பமா. சரி சரி, உங்க சொந்த கதையை கேட்க வர சொல்லல. வீட்டுக்குள்ள இவ பாம்ப பாத்திருக்கா, அது எங்க இருக்குன்னு பார்த்து பிடிச்சிட்டு போங்க. சரிம்மா, பாம்பு வாசனை வருது, அது இங்க எங்கேயோ தான் இருக்கு, கண்டுபிடிச்சிடுறேன், இங்கே இருங்க. நாகராஜா எங்கப்பா இருக்கா? ஏமா தேவன் அங்க போயிட்டா? அவ எப்பங்க வந்தா? இல்லத்த, நேத்து நைட்டு வந்தாரு. காலையில குளிச்சுட்டு பெங்களூர் கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டாரு. அவன் எப்ப வரான் எப்ப போறானே தெரிய மாட்டேங்குது. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கங்கிறதே மறந்தே போச்சு. நாகராஜா, நாகராஜா, நாகராஜா எங்கப்பா இருக்க? வாப்பா. நாகராஜா எங்க இருக்க? நாகராஜா வந்துருப்பா. இருமா பிடிச்சிருவாரு. வாமாயா. வாடா, நீ எங்க ஏமாத்த பாக்குற? சார், பாம்பு பிடிச்சாச்சு சார். ஏங்க என்னமோ பணம் கொடுத்தாதான் வரும்னு சொன்னீங்க, இப்ப வாங்காமல போறீங்க? சார், பாம்பு கிடைச்ச சந்தோஷத்துல மறந்துட்டேன் சார். இந்தாங்க நீங்க கேட்ட 500. சரி சார், வரேன் சார். சரி. என்னமோ ஒரு சதி நடந்திருக்க. இவன் தான் வந்து பாம்பை தேடினா. இப்ப அது நான் இல்ல, என் அண்ணன். நாங்க ரெட்ட பிறவின்னு கதை விடுறான்.
கேட்டப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி நடிச்சா ம், பாம்பு கொண்டு வந்த பெட்டியே இவ ரூம்ல தான் இருக்கு. ஆமா, இது யாருக்கு வச்ச குறி? அத்தைக்கா இல்ல மாமாக்கா? கோபி, என்ன ஜீவா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க பூங்குடி பாத்துக்கிறீங்களா? ஏய், என்னடா அதாவது அவசரமா? இல்லடா, ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன். இப்ப அதுக்காக தான் போறேன். வரேன். நானும் வேணா உன் கூட வரேன். மாறி வேணா பொங்குடியை பார்த்துக்கிட்டோம். இல்லடா, நீ இங்க இரு. ஏதாவது அவசரம்னா மாரிக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுவும் கரெக்ட் தான் மச்சா. சரி, நீ போயிட்டு வர. வரேன். ஜீவா, எங்க ஜீவா கிளம்பிட்ட? விலங்கன அமரதான் போகும்போது இவ வந்து நிக்கிறான். வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். ஓ சரி, ஓகே, வா நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல, நீ வேணாம், இங்கே இரு. நான் மட்டும் போறேன். ஏய், நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருப்ப. நீ எங்க போகணும்னு மட்டும் சொல்லு, நானே கார்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம், என்னோட பர்சனல் ஒர்க்கா நான் போறேன். அதை நான் முடிச்சுட்டு வரேன். ஜீப், வா. நம்மள எதுலயுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறானே. பர்சனல் விஷயம்னு வேற சொல்றான். உண்மையாவே பர்சனல் விஷயமா இல்ல நம்மள சேர்த்துக்க கூடாதுன்னு இப்படி சொல்றானா? இவன் எங்க தான் போறான்னு பாத்துருவோம். நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தமாயா? அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது என்னால எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அதை தான் நான் சொல்றேன். நீ இப்படி கவலைப்படுறதுனால எதுவுமே மாறிட போறதில்ல. மாறாதுதா. அதுக்காக நடக்கிறபடி நடக்கட்டும்னு இருந்துட முடியுமா? அவளை பாம்பு தேடி வந்து கொத்திருந்தா கூட அதை நான் விதின்னு விட்டிருப்பேன். ஆனா அது என்ன கடிக்க வந்து படமெடுத்து நின்ன பாம்புங்க. என் மேல இருக்கிற பாசத்துல அந்த பாம்பை தள்ளிவிட போய்தானே அவளுக்கு இப்படியெல்லாம் ஆச்சு. அந்த குற்ற உணர்ச்சி என் மனசுலயே இருக்குங்க. அத நினைச்சு நான் எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை. அன்னைக்கு கோவில்ல இதே மாதிரி ஒரு பாம்பு என்னை கடிக்க பார்த்தது. இப்போ வீட்ல வச்சு என்னை கடிக்க வந்துச்சு. என்ன மரணம் துரத்திக்கிட்டே இருக்குங்க. ரெண்டுமே எதார்ச்சா நடந்தது மாயா. அதனால நீயே கண்டதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற. இல்லைங்க, இது கற்பனை இல்ல, உண்மை. பாம்பு என்னை கடிக்க வந்ததுனால மட்டும் நான் இதை சொல்லலைங்க. மலைக்கோயில்ல என்னை பார்த்த சுருட்டு சித்தர் என்னை உடனே சித்ராகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னார். ஆயுள் தோஷம் உள்ளவங்களுக்கு தான் அந்த கோவில். அவர் ஏன் என்ன அங்க போக சொன்னார்னு எனக்கு அப்போ தெரியல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நான் வர்றதுக்குள்ள பூங்கொடி காணாம போயிட்டா. இன்னும் சொல்ல போனா பூங்கொடி காணாம போன அன்னைக்கு நைட்டு தான் என்ன பாம்பு கொத்த வந்திருக்கு. அந்த ஆபத்துல இருந்து அவ உயிரை பணயம் வச்சு அவ என்ன காப்பாத்திருக்கா. என்னோட விதியை அவ எடுத்துக்கிட்டாங்க. அத நினைச்சு எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்?
போனவ ஏன் திரும்பி வந்தான்னு எனக்கு தெரியல. ஏன் போனவ இங்க வந்தான்னு எனக்கு இன்னும் புரியல. உன்னை காப்பாத்த தான் கடவுளா பார்த்து அவளை இங்க அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அவளை யாருங்க காப்பாத்துவா? உன்னை காப்பாத்த அவளை அனுப்புன மாதிரி அவளை காப்பாத்த கடவுள் யாரையாவது அனுப்புவாருமா? நீ கவலைப்படாத. ம்? நான் இங்க எத்தனையோ முறை வந்திருக்கேன். ஆனா ஒரு முறை கூட நீ இதை செய் அதை செய்யு கேட்டு வந்ததில்ல. என்ன எனக்கான எல்லாத்தையும் என் அம்மாவும் கூட உன்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்ததுனால நான் கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. அதனாலதான் நான் எதுவும் கேட்கல. எனக்காக உன்கிட்ட பலமுறை வேண்டிக்கிட்டா. அந்த புகுடி இன்னைக்கு படுத்த படுக்கையா இருக்கா. அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. அதான் உன் உதவியை கேட்டு வந்திருக்கேன். என் பூங்குடியை காப்பாத்தி கொடுமா. அவ யாருக்கு எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அவளை நீ தண்டிச்சிடாத. மனுஷங்களால அவளை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் தெய்வம் உன்கிட்ட வந்திருக்க. அவளை காப்பாத்துறதுக்கு பதிலா நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்ய தயாரா இருக்க. உன்கிட்ட இப்படிதான் வேண்டதான்னு எனக்கு சரியா தெரியல. இப்படிதான் கேட்கணுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா கேட்கிறேன். இதுல ஏதாவது குறை இருந்தா என்ன மன்னிச்சு அவளுக்கு உயிர் பிச்சை கொடு. அவ கூட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்டப்ப கூட நான் உன்னோட உதவியை கேட்கல. இப்ப அவ வாழணும்னு ஆசைப்பட்டதுனால கேட்கிறேன். அவ உயிரை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தாய். என்னப்பா அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவ பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு அம்மா சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காப்பா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சாமி. நிலைமை மோசமாயிட்டே போகுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனீங்கல்ல? ஆமா, இருந்தும் அவளை காப்பாற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி. அவ உங்க அம்மாவுக்காக கஷ்டப்பட்டா. இப்போ அம்மாவும் பிள்ளையும் அவளுக்காக கஷ்டப்படுறீங்க. அவ கஷ்டமே எங்களால தான் சாமி. அவ அம்மாவை பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்த போய் தான் இப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் அம்மா சொன்னாங்கப்பா. உங்க அம்மாவோட தவத்தை கலைக்க வந்த பாம்பை அவ விரட்டி விட்டதால அவங்க தவத்தை நல்லபடியா முடிக்க முடிஞ்சது. தவம் நல்லபடியா நடக்கக்கூடாதுங்கிறது தான் விதியோன்னு எனக்கு தெரியல. அதுக்கு உதவி செஞ்சாவ இந்த நிலைமையில இருக்காளோ என்னவோ தெரியலையே சாமி. எல்லாம் தெரிஞ்சிருந்தா நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போறோம்? எல்லாம் அந்த ஆத்தா விட்ட வழி. அங்கே இருக்க வேண்டியவன் இங்க இருக்கியே. என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல. கழுகு மலைக்கு போனா எந்த கடிக்கும் மருந்து உண்டு. அவளை காப்பாற்ற வேண்டிய கடமையில இருக்கிறவன் நீ. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். நீங்க என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்டன்னு நினைச்சா உன்கிட்ட, இல்லன்னு நினைச்சா வேற யார்கிட்டயோ. சாமி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. கழுகு மலைக்கு போனா நீ நினைக்கிறது நடக்கும். சின்னமலை சித்தர் காரியத்தில் எத்தர் நடக்கும்னு இருக்கிறதுனால சொல்றேன். நம்பினா உனக்கு லாபம், இல்லன்னா எனக்கு நஷ்டம் இல்ல.